டேய் வாடா. இருடா, இன்னும் கொஞ்சம் பறிச்சுன்னு வந்துடுறேன். டேய் ஏன்டா இப்படி ஓடி வர? சாமிண்ணா சாமிண்ணா, என் ஆடு ராணி பங்களால மாட்டிக்கிச்சு. அங்க ஒரே பாம்பா இருக்கு. வாங்கண்ணே, வந்து புடிச்சு கொடுங்கண்ணே. டேய் தன்னால வந்துடும் போடா. இல்ல சாமிண்ணா, ஆடு இல்லாம போனா அம்மா அடிப்பாங்கண்ணே. வாங்க சாமிண்ணா, வாங்க சாமி. இருடா வா. சாமி சாமி நில்லுடா, எங்கடா போற? இருடா இருடா, நானும் வந்துடுறேன். ஏ சாமி, நில்லுங்க, எங்க போறீங்க? இவன் ஆடு ராணி பங்களா பக்கம் போயிடுச்சான், புடிச்சு கொடுக்க போறோம். ராணி பங்களா உள்ள ஆடு போச்சா? அது தானா வந்தாதான் உண்டு. திரும்பி போங்க. என்ன? டேய் வேணாண்டா, வா திரும்ப போயிடலாம். அண்ணா ஆடு இல்லாம போனா அம்மா திட்டுவாங்கண்ணே. வந்து புடிச்சு கொடுங்கண்ணே. இருடா. வேண்டாம், சொன்னா கேளுங்க, ஆபத்து. ஆமாண்டா, வேணாண்டா. ஆடாங்கிறல்ல, வா. ருத்ரவீணை ருத்ரவீணை.
சாமிண்ணே. எங்கடா பாம்பு? வெறும் பறவைங்க தானே இருக்கு. இல்ல சாமிண்ணே, நான் பாம்பை பார்த்தேன் சாமிண்ணே. இப்படியே கூட ஒரு பாம்பு போச்சு சாமிண்ணே. அங்கெல்லாம் நிறைய பாம்பு இருந்துச்சு சாமிண்ணே. சரி, ஆடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமிண்ணே. ஏன்டா பயப்படுற? நான் இருக்கேன்ல. ஏய், ஆடு எந்த பக்கம்டா போச்சு? பாபா சமாதி கிட்ட நிக்குது சாமி. என்ன எங்கடா? இங்கதானே நின்னுச்சு ஆடு. Bah, bah, bah. Bah, bah, bah. Hey! ஏண்டா எதுக்கு அப்படி ஓட சொன்ன? ஏய், ஓடுறா. ஏய், வாடா சீக்கிரம். ஏய், வாடா. வாங்க டேய். வாடா. என்னடா? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? கையை வேணா அதை வெளில வைப்பானா? விட்றா விட்றா விட்றா. ஜாஸ்தி இல்லை, 4-5 இடத்துல தான். ஒன்று 2 கொட்டினாலே போதுமே, வழியில உயிரே போயிடும். சரி சரி, வா வீட்டுக்கு போய் மருந்து ஏதாவது போடும். வா.
இருடா அந்த வீட்டில் சுண்ணாம்பு இருக்கா கேட்டு வந்துடுறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. நீ நேராக நான் ஆற்றுல கொண்டு போய் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒன்றும் வழி அவ்வளோ பெருசாக இல்லை. ஏய் நிறுத்துறா. வர்ற தங்கைக்கு ரெண்டும் வர்றதுக்கு நான் இங்கேயே இறங்கிறேன். நீ போ. வரட்டேன்டா. என்னப்பா உட்காரு. ரொம்பவே வேண்டாம். எப்படியும் இந்த தர்பை கொடுக்கறதுக்கு அங்கே நிறுத்தி ஆகணும். நிறுத்தினா நீ ராணிமங்கலம் பக்கம் போனது தேனி கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவேன். அப்புறம் அதுக்கு ரெண்டும் சேர்ந்து என்ன கொட்டிடும். பரவாயில்ல, இது டபுள் ஷேடு, இதுலேயும் பச்சை இருக்கு. அக்கா வரடா. நல்ல வேலை, தர்பியை கொண்டு வந்துட்டு. வா வா வா, சீக்கிரம் கொண்டு வா. என்னடி இவ ஒருத்தி இடது கையில கொடுக்காத வலது கையில கொடுக்காதுன்னுட்டு போதுமா? இல்ல நான் ஆத்துக்கு போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடுறேனே. ஒன்றும் இல்லடி, கருப்பை பறிக்க போறச்சே வண்டு கடிச்சிருக்கோம். தர்பையில வண்டா? இல்ல தேனி கொட்டிடுத்தோ ஆத்தோரத்துல. ஆத்தோரத்துல தேனியா? என்ன நான் என்னென்னமோ சொல்ற? ஆமா. இல்லடி ராணி பங்களா பக்கம் போயிருந்தேன். என்னது ராணி பங்களா பக்கம் போனியா? அங்க தேன் பூச்சி விரட்டிட்டு அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஆத்துல குதிச்சு. நீ ஏன் அந்த பக்கம்லாம் போன? ஆடு ஒண்ணு உள்ள போயிடுத்து. சாமிநாதன் அதை பிடிக்க போனா அவன் கூட நானும் போயிருந்தேன். விடுறி சரியா போயிடும், ஒண்ணும் இல்லை. என்னக்கா? ஓ, அப்பா கிட்ட சொல்லாதேங்கிறியா? சேச்சே, நான் ஏன் சொல்ல போறேன்? மூச்சு விட மாட்டேங்கா. ஏன்டா என்ன இப்படி தள்ளுற? எங்க வயசுக்கு போற? நாட்டுக்கா? பத்து போடுறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. என்ன எனக்கு தங்கையா இல்ல அம்மாவா? அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட இதை பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டான். இப்படி படுத்துறியா? என்னடா எப்படியா இருக்க? நல்லா இருக்கு. வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ 10-5 பல்கெல்லாம் போயிட்டு சார். வரேன் சாமி. ஓய் கல்யாண சுந்தரம், உன் வாசிப்பு ரொம்ப பிரமாதம். ஓய் ரொம்ப சந்தோஷம். என்ன அதிசயமா குடும்பத்தோட வந்திருக்கீங்க? உள்ளூர்லயே இருந்துட்டு கோவிலுக்கு வராம இருந்தா இப்படிதான். இன்னைக்கு என் பையன் கணேசனோட பிறந்தாள். அதான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் தம்பி. காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சுதா இல்ல இன்னும் மேல படிக்க போறீங்களா?
எனக்கு மேல படிக்கணும்னு தான் ஆசை. ஆனா அப்பா போருங்கிறார். ஆமா ஓய், நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். படிப்புன்னு இவ்வளவு வருஷம் வெளியூர்லயே இருந்துட்டான். இனிமேல் ஏதாவது எங்க கூட இருக்க வேண்டாமோ? இங்க இருந்து வயல் வரப்ப பார்த்தான்னா எனக்கு சௌரியமா இருக்குமோ இல்லையோ? எனக்கும் வயசாகுது ஓய். என் பையன் சாமி நாட்டை இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் என்னடானா துபாய் போய் லட்சமா சம்பாதிக்கணுங்கிறான். துபாயாவது அதெல்லாம் விடாதீர். நம்ம ஊரோட துபாய் ரொம்ப வசதியா. சரியா சொன்னீங்க காரணம். நம்ம தோடிபுரத்துல இல்லாத என்ன இருக்கு? அதானே. நாங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் சார். மங்கா, என்ன இது இன்னைக்கு என்ன திருவாதிரையா? ஆமாண்ணா, இன்னைக்கு நம்ம ஊர்க்காரெல்லாம் வந்து தாசி சுந்தராம்பா கிட்ட அவ குறையெல்லாம் சொல்லிட்டு போற நாள். மறந்துட்டேளா? ஆமா. ஏன்பா சுந்தராம்பா இன்னும் வரல? அவங்க இன்னும் வரலைங்கயா. அடடே, கர்ணம் வைத்தியநாதையர் குடும்ப சமேதரா வந்திருக்காருன்னா ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம். என் பையன் கணேசனோட பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? பேஷா ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோம். சரி. அஜ்ஞபூர்வோக்த ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் கௌசிக கோத்திரஸ்யா. நம்ம கணேசனுக்கு நட்சத்திரம் மூலம் தானே? ஆமா. மூலா நட்சத்திரே தனுராசௌஜாதஸ்ய கணேச சர்மானாமஸ்தைஸ்ய சக குடும்பானாம் சேமஸ் தைஸ்ய வீர விஜய ஆதிர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவித்யர்த்தம். ஏண்டி காயத்ரி, என்னடி எங்காத்து பக்கம் வரதே இல்ல? எங்க மாமி வேலை எங்க ஒழியறது? வேலையா? ஆத்துக்குள்ள இருக்க வேலையெல்லாம் மைதிலி கவனிச்சுக்கிறா, வெளி வேலையெல்லாம் சங்கரன் கவனிச்சுக்கிறான். நீ காலேஜுக்கு போயிட்டு மருதா நீட்டு உட்காந்துட்டு இருக்க. இதுல நோக்க நம்ம ஒழியறது இல்ல. சரி, சங்கத்தி எங்க காணோம்? எங்க ஆத்து பக்கம் வர்றதில்ல. என்ன பண்ணிட்டு இருக்கான்? சுவாமிநாதனோட ஊர் சுத்துறத தவிர. இல்ல அவ 2 பேரும் துபாய் இல்ல சிங்கப்பூர்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் சரியாகாது, அவன்கிட்ட சொல்லுடு. அப்பா, நான் இந்த மடப்பள்ளியில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? சத்த தள்ளுங்க. சாரி. சுந்தராம்பாள் வந்துட்டானா? சுந்தராம்பாள் இன்னைக்கு லேட்டு போல் இருக்கு.